நம்ம ஊர்லலாம் யாருன்னா செத்துட்டா அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துப்பாங்க. 55 கொலை பண்ண ஒருத்தன் செத்தா கூட பாவம் ரொம்ப நல்லவன், யார் வம்புக்கும் போக மாட்டான் அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க. காந்தி தாத்தா கூட எல்கேஜி படிச்சுட்டு இத்தனை வருஷமா யமனையே ஏமாத்தின்னு 110 வயசுல ஒரு தாத்தா செத்தா கூட பாவம் வாழ வேண்டிய சின்ன வயசுல இப்படி செத்துட்டாரு அப்படின்லாம் மனசாட்சியே இல்லாமல் ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் கேட்ட உடனே சிரிப்பு வரா மாதிரி செத்த 5 பேரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். மனுஷனாடா நீ ஒருத்தர் சாவறதை பார்த்து சிரிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, உங்களுக்கே சிரிப்பு வரும். நான் தான் ரிஷி, வெல்கம் டு ரிஷிபீடியா. 2007ல நிண்டெண்டோ வீனு இப்போ எப்படி பப்ஜின்ற கேம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ அப்போ செம்ம ஃபேமஸான ஒரு வீடியோ கேமை ரிலீஸ் பண்ணாங்க. ஆனால் அதை எல்லாருக்கும் தந்துடாம ஒரு கான்டெஸ்ட் வச்சு அதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த வீடியோ கேம்னு சொல்லிட்டாங்க. அந்த கான்டெஸ்ட் என்னன்னா 7.5 லிட்டர் தண்ணியை குடிச்சிட்டு, அதாவது டாக்டர் சொல்கிறாங்க ஒரு நாளைக்கு நம்ம 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு, அதுவே குடிக்கிறதுக்கு நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் அட் அ டைமில் 7.5 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு பிஸ் அடிக்காமல் யார் ரொம்ப நேரம் இருக்காங்களோ அவங்க தான் அந்த கான்டெஸ்டோட வின்னர். இதில் 28 வயசான ஜெனிஃபர் ஸ்ட்ரேஞ்சு அவங்க பையனுக்கு இந்த கேம் ரொம்ப பிடிக்கணும், இந்த கான்டெஸ்ட்டில் ஜெயிச்சுட்டா இதை எடுத்துகிட்டு போய் அவங்க பையனுக்கு கிஃப்டாக தரலான்னு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. ஆனால் யார் கண்ணு பட்டுச்சோ தெரில, ஜெனிஃபர் செகண்ட் ப்ரைஸ் தான் வாங்கினதுனால கோவமாக வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்களால ஆத்திரத்தை அடக்க முடியலன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு போன அப்புறமா தான் தண்ணி ரொம்ப அதிகமாக குடிச்சதுனால வாட்டர் இன்டாக்சிஃபிகேஷன் ஆகி செத்துட்டு இருக்காங்க. எனக்கு இதுக்கு சிரிக்கிறதா அல்றதானே தெரியல. 38 வயசாகிற கேரி ஹாய் கனடால ஒரு லாயரா இருந்திருக்காரு. ஆனா அதுக்கு முன்னாடி அவர் இன்ஜினியரிங்கும் படிச்சுட்டு தான் லாயர் ஆயிருக்காரு. ஸோ ஒரு நண்பன் படத்துல வர கொசக்சி பசப்புகள் மாதிரி சம புத்திசாலின்னு எல்லாருக்கும் தெரியும். அதனால அவர் வேலை செய்யற அந்த கம்பெனிக்கு யார் புதுசா வேலைக்கு சேர்ந்தாலும் அவங்கள ஃபர்ஸ்ட் கேரி ஹாய் கிட்ட தான் அனுப்புவாங்க. ஏன்னா அவர் தான் இந்த கம்பெனி எப்படி, உங்களோட வேலை எப்படி இருக்கும், நீங்க எத்தனை நாள் வேலை செய்யணும் அப்படியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. கேரி ஹாய் கிளாஸ் எடுக்கிறது எப்பயுமே அவரோட 24வது ஃப்ளோர்ல தான் எடுப்பாரு. அந்த பில்டிங்ல பாத்தீங்கன்னா நம்ம வீடு மாதிரி சிமெண்ட்ல எல்லாம் கட்டாம வெறும் கிளாஸ்ல தான் மூடி இருப்பாங்க ஃபுல் பில்டிங்கும். கிளாஸை இன்ட்ரெஸ்டிங்கா எடுக்கணும்ன்றதுனால கேரி ஹாய் கிளாஸ் எடுத்துனே இருக்கும்போது லைஃப்ல எப்பயுமே ரிஸ்க் எடுக்க பயப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஓடி போய் அந்த கண்ணாடி மேல குதிப்பாராம். பார்க்குறவங்களுக்கெல்லாம் பக்கர் ஆயிடும். ஏன்னா 24வது ஃப்ளோர்ல இருந்து அவர் குதிக்கிறாரு, சம்டைம்ஸ் உடஞ்சிடுச்சுன்னா கீழே விழுந்துருவாருன்னு எல்லாருமே பயப்படுவாங்க. ஆனால் கேரி ஹாய்க்கு தெரியும் அது புல்லட் ப்ரூஃப் கிளாஸ், என்ன பண்ணாலும் உடையாதுன்னு. ஒரு கிளாஸ்லயும் இதே மாதிரி ஓடி போய் குதிப்பாராம். பார்க்குறவங்களுக்கும் செம்ம த்ரில்லிங்காக இருக்குமா. இப்படியே கேரி விழுந்து 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 அந்த கண்ணாடி உடையலைனாலும் சுற்றி இருக்கிற ஃப்ரேம் லூஸ் ஆகினே வந்துன்னு இருக்கு. ஒரு நாள் இதே மாதிரி கிளாஸ் எடுத்துனே இருக்கும்போது ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஓடி போய் விழுந்த கேரி ஹாய் திரும்ப வரவே இல்லை. அந்த கண்ணாடியோடு சேர்ந்து கீழே விழுந்து சொர்க்கத்துக்கு சொயின்னு போயிட்டாரு. ஒருவேளை சில நேரம் ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். 2013ல பிரேசில்ல 45 வயசாகிற ஜயோ மரியா விவசாயம் பண்ணியிருந்திருக்காரு. ஒரு நாள் வேலையெல்லாம் முடிச்சுட்டு நைட்டு வீட்டில் வந்து பெட்ல படுத்துன்னு தூங்கி இருந்திருக்காரு. நடுராத்திரி தூங்கும் போது எந்த கரப்பாம்பூச்சியோட கண்ணு பட்டுச்சோ தெரியல, சீலிங்ல இருந்து அவரோட 1400 கிலோ மாடு ஜயோ மரியா மேல விழுந்து அவர் செத்துட்டு இருக்காரு. அப்புறமா தான் தெரிஞ்சிருக்கு இவர் சாயங்காலம் ஒரு பெரிய கட்டைய வீட்டு மேல சாச்சிட்டு வந்து இருக்காரு. மாடுக்கு நைட் என்ன மூடு வந்துச்சோ தெரியல, இல்ல பக்கத்து வீட்டு மாடை போய் சைடு அடிக்க ட்ரை பண்ணிச்சான்னு தெரியல, அந்த கட்டை மேல ஏறி வீட்டோட சீலிங் மேல போய் சீலிங் வெயிட் தாங்காம உடஞ்சி ஜெயோ மரியா மேலே விழுந்திருக்கு. மாடு போய் சீலிங் மேல ஏறோன்னு அவர் என்ன கனவா கண்டிருப்பாரு. கிளமெண்ட் ஒரு 50 வயசான லாயர். ஒரு தடவை கோர்ட்ல அவரோட கிளையண்ட் மேல கொலை கேஸ் இருந்தப்போ எப்படி அவரோட கிளையண்ட் அங்க போகும்போது செத்தவர் அவரே அவரை சுட்டுக்கிட்டாருனோ, இவரோட கிளையண்ட் அங்க சும்மா நின்றுந்ததுனால இவர் மேல கொலைப்பழி வந்துருச்சுனோ ஜட்ஜு கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இன்னும் கொஞ்சம் பெர்ஃபெக்ட்டா சொல்லணும்ன்றதுனால செஞ்சு காட்டலான்னு வீட்ல இருந்தே ஒரு கன்ல இருக்கிற எல்லா புல்லட்டையும் எடுத்துட்டு அந்த கன்னை எடுத்துன்னு வந்திருந்தாரு. ஆனா அதுக்குள்ள தப்பி தவறி ஒரு புல்லட் மட்டும் இருந்துட்டு இருக்கு. கோர்ட்ல ஜட்ஜ் எதிர்க்க சுடுற மாதிரி நடிச்சு காட்டும் போது உள்ள புல்லட் இருந்ததுனால உண்மையாலே சுட்டுன்னு கிளமெண்ட் அங்கேயே செத்துட்டு இருக்காரு. இதே மாதிரி தான் யுவர் ஆனர் என் கிளையண்ட் சும்மாவே நின்றுருக்காரு. வந்தவர் என்ன நினைச்சாரோ தெரியல, இந்த மாதிரி ஒரு கன் எடுத்து இப்படி வச்சு இதே மாதிரி தான் சுட்டுக்கிறார் யுவர் ஆனர். என் கிளையண்ட்டுக்கு நீங்கள் எதுவும் தண்டனைலாம் கொடுத்துடாதீங்க, எங்கள் கைகள்
2014 பெங் ஃபேன்னு சைனா ஹோட்டலில் வேலை செய்கிற ஒரு செஃப் அவரோட கஸ்டமருங்களுக்காக நல்ல பாம்பு சூப்பு வச்சிருந்திருக்காரு. நல்ல பாம்புல விஷம் இருக்குமே, அதை சாப்பிட்டா செத்துருவாங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஷம் இருக்கிற எல்லா பாம்போட விஷமும் தலையில் மட்டும்தான் இருக்கும். அதை கட் பண்ணிட்டா உடம்ப சாப்பிடலாம். நான் சாப்பிட மாட்டேன், சாப்பிடுவாங்க. இந்த பாம்பு சாப்பிட்றவங்கெல்லாம் பாம்போட டேஸ்ட்டு அப்படியே மீனோட டேஸ்ட் மாதிரி இருக்கும். ஒரு பிளேட்டில் பாம்பும் ஒரு பிளேட்டில் மீனும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா எது பாம்பு எது மீனுனே உங்களால் வித்தியாசம் சொல்ல முடியாது. அவ்வளோ சிமிலராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏன் இதெல்லாம் சொல்லிட்டுருக்கேன்? சரி வாங்க நம்ம மேட்ருக்கு வருவோம். பெங் ஃபேன் அந்த பாம்பு சூப்பை வச்சுட்டு அதோட வேஸ்டேஜ் எல்லாம் ஓரமாக வச்சிருக்காரு. இந்த வால், ஸ்கின்னு, தலை இதெல்லாம். அதுக்கப்புறமா அதை டஸ்ட்பினில் எடுத்து போடலான்னு எடுத்தப்போ செத்து போன பாம்போட தலை பெங் ஃபேனை கடிச்சு எல்லா விஷயத்தையும் அவர் மேலே இறக்கிருக்கு. இந்த பாம்பு நந்தினி பாம்போட நெஃப்யூ பாம்பா இருக்கும்னு நினைக்கிறேன். செத்த அப்புறம் வந்து பழிலாம் வாங்குது. நான் ஒரு வாட்டி மேன் வெர்சஸ் வைல்டு பார்க்கும்போது பேர் கிரைல்ஸ் ஒரு பாம்பை சாப்பிடுவார். அப்போ அதோட தலையை கட் பண்ணி மண்ணுக்கு அடியில் புதைச்சிருவார். அப்போ தான் சொல்லுவார், பாம்போட தலையை கட் பண்ணிட்டாலும் விஷம் அதோட பல்லுலேயே தான் இருக்கும். அப்படி யாராவது நடந்து வரும்போது தெரியாமல் மெரிச்சிட்டாங்கன்னா அந்த விஷம் அவங்களுக்கு போயிடும். அதனால பாம்போட தலையை எப்பவுமே மண்ணுக்கு அடியில் புதைச்சி வைக்கிறது தான் சேஃப்னு சொல்லியிருக்காரு. பெங் ஃபேன் மேன் வெர்சஸ் வைல்ட்லாம் பார்க்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நடந்ததை சொன்னனே தவிர இவங்க எல்லாரோட உயிரை நானும் மதிக்கிறேன், நீங்களும் மதிப்பீங்கன்னு நம்புறேன். இந்த 5 பேர்ல யாருக்கு நடந்தது உங்களுக்கு செம ஆச்சரியமா இருந்துச்சுன்னு எல்லாருமே மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. செத்த அப்புறமும் பாம்பு பண்ணோம் கில்லு மறக்காம அழுத்திருங்க. சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கிற பெல்லு. நாளைக்கு நான் உங்களை வந்து புது வீடியோவில் பார்க்குற வரைக்கும்